மாதிரி தான் பதில் வருது. நீங்க சொன்ன மாதிரி பதில் கொடுக்குறாங்க, ஆனா அது தேவையான பதில் இல்லை. அதுக்கு தான் விருது. வேற ஏதாவது கிராம சபையில நம்ம தொடர்ந்து இந்த 10 ரூபாய் இயக்கம் சார்பாக முன்னெடுத்துட்டு இருக்கோம். ஒரு வழக்கம் வாங்கியிருக்கேன் நான். ஒரு பிரச்சனை நம்ம தலைவர் எடுத்து கேள்வி கேட்டதுனால கைகளை பாய் வழக்கம் வாங்கியிருக்கு. ஸோ இயக்க சார்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம்னா நல்லா இருக்கணும்னால இதில் பயணிக்கிறோம். நன்றி. அடுத்து யாரும் அறிமுகம் பின்னாடி யாரும் பேசல. நம்ம கேப்டன் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம். நீங்கள் மைக்கை விட்டு கொடுங்க, லாஸ்ட்டாக கொடுங்க அவர்கிட்ட. வேணாமா கொடுங்க, மைக்கை கொடுங்க அவர்கிட்ட. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் அரியலூர் வட்டத்துலேருந்து வரேன். நான் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கேன். அது என்ன பொறுப்பில் இருக்குன்னு தெரியல. சூப்பர் சார், அருமையாக இருக்கீங்க. ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கீங்க இடத்துல. ஆமாம், இல்லை பயண செலவுக்கு மேலே எவ்வளோ வச்சிருக்கீங்க? இல்ல எதுவுமே இல்ல. ஏதோ 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் ஏதோ ஒன்று கொடுங்க. தயவு செஞ்சு கொடுக்குறேன் சார். உடனடியா கொடுக்குறேன் சார். இல்லம்மா இப்ப கொடுமா, மறந்துடுவேன் நானு. எங்க வாழ்நாள் எங்க இருக்கீங்க? அப்படியே ஒரு ரசீது போட்டு கொடுத்துருங்க. பொறுப்பு யாரையும் காசு வாங்கல. வாழ்நாள் துணை பொச்சாளர் எங்க இருந்தாலும் உடனே வாசல் பார்த்து வரும். அவர்கிட்ட ஒரு ரசீது. நீங்க கிளாஸ் எடுக்கணும்னா நன்றி. ஆன்லைன் கிளாஸ் முடிக்கணும். அவர்கிட்ட ஒரு 11 ரூபாய் ரசீது. ஏதோ வாங்கி ரசீது போடுங்க. ஜிபே 944 அப்படியே எடுங்க நண்பா. எடுங்க நண்பா. இல்ல அப்படியே செல் எடுங்க நண்பா. செல் எடுங்க. ஜிபே பண்றாரு எங்க கேப்டன். 944 56 75. இல்ல என்ன பதிவு பண்ணி நான் விட மாட்டேன். இல்லம்மா 1 மணி நேரம் நான் கூட இல்ல. எதுக்கு மைக் பிடிச்சி பேசிட்டு 1 மணி நேரம் நான் இல்ல வெளியே போயிட்டு இருந்தேன்ல, அது தெரியாம இருந்தா பேசிப்பேன் உங்ககிட்ட. 944 56 75 801. தமிழ்ல சொல்லிடுறேன். 944 944 5675 801 944. எல்லாருமே எழுதிக்கலாம். என்னுடைய பர்சனல் நம்பர், ரகசியமான என்னுடைய பர்சனல் நம்பர் 944 944 56 75 801 944 5675 801. அப்படியே விசிட்டிங் கார்டு இருக்கு. போகக்குள்ள ஆளுக்கு 2 எடுத்துக்கங்க. பின்னாடி மாடல் ஆர்டி இருக்கு. இலவசம் தான். எவ்வளவு தரீங்க சொல்லுமா? எல்லாம் முடிஞ்சது தரேன். இல்ல நான் 11 எவ்வளவு இருக்குன்னு தெரியல. சரி அது போடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன பொறுப்பு சொல்லிருக்கேன்? பேர் என்ன? இளங்கோவன். சரி, நீங்க மாவட்ட துணை செயலாளர் மாத்திட்டு பொறுப்பை மாத்தியாச்சு. ஓகே, என்ன பொறுப்பு? மாவட்ட துணை செயலாளர் அரியலூர் மாவட்டம். நீங்க தமிழ்நாடுல ஒரு மாவட்டம் மாத்தி கூட எடுத்துங்க. இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போய் ஆர்டி. உங்களுக்கு அரியலூர் மட்டும் கிடையாது தம்பி, உங்களுக்கு அரியலூர் மட்டும் கிடையாது. இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க போய் வேலை செய்யலாம். அந்தமான்ல கூட போய் போடுறாச்சா? அந்தமானுக்கு நீ தான் 10 ரூபாய்க்கு தலைவர். பொறுப்பு அவசியம். எதுக்கு தெரியுமா? எதுக்காக தெரியுமா? பொறுப்பு திரும்ப திரும்ப சொல்றோம். நீங்க ஒரு ஆர்டி போடுறீங்க, ஒரு கோரிக்கை எடுக்கிறீங்க, ஒரு ஊழல் ஒழிப்பு எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு எதிரி வரான்ல, அந்த எதிரிக்கு ஒரு கேள்வி இருக்கு. உன்னை அடிச்சா எவன் கேட்பான்? ஊர்லயே அடிக்க வரான். கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கவனத்துல மூளையில ஏத்திங்க, மண்டையில ஏத்திங்க. சீரியஸா சொல்றோம். உன்னை அடிச்சா எவன் கேட்பான்னு உனக்கு எதிரிக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, நீ அனாத நாய் அப்படின்னு பதில் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட உங்க எதிரிகிட்ட இருக்கு. தப்பு பண்ணவன் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்கு, தப்பு பண்ணவனுக்கு ஊழல் பண்ணவனுக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்கு, ஆளுங்கட்சி பாதுகாப்பு இருக்கு, எதிர்கட்சி பாதுகாப்பு இருக்கு, ஒன்னையங்கள கட்சியெல்லாம் பாதுகாப்பு இருக்கு, பத்திரிகை பாதுகாப்பு இருக்கு. எல்லா பயிலும் காசு கொடுத்தா கூட வருவான். எனக்கு எல்லா பாதுகாப்பு இருக்கு ஊழல் பண்ணவனுக்கு. ஊழலை தட்டி கேட்கிற இளங்கோவா, இளங்கோவுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு ஊழல் பண்ணவனுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லலாம். இவன் அனாத பையன், இவன் கூட ஊர்ல யாரும் வரமாட்டாங்க, இவன் பெட்சன் பார்ட்டி, இவன் கையை உடைச்சா இனிமேல் பெட்சன் போட மாட்டான், இவன் காலை உடைச்சா கலெக்டர் போக மாட்டான், இவனை உயிரை முடிச்சிட்டா இனிமேல் ஊர்ல எவ்வளவு பெட்சன் போட மாட்டான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை உடைக்கணும். அதுக்கு என்ன வழினா, நான் அனாதை இல்லையா, என் கூட சாதிசனை இவ்வளவு பேர் இருக்காங்க, சாதிசனை என் கூட இவ்வளவு பேர் இருக்காங்க, என்னை அடிச்சா என்னை தொட்டா தமிழ்நாடு முழுசு இருந்த 1000 ஆர்டி வரும், 2000 ஆர்டி வரும், 3000 ஆர்டி வரும், பெட்சன் வரும் லைனா.
நான் செத்தாலும் சரி, என் சொந்தக்காரன், என் தோழன், என் நண்பன், என் உறவு தமிழ்நாடு தட்டி கேட்பாயா அப்படிங்கிற ஒரு செய்தியை அவனுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா, அவன் மண்டையில ஏற்றிட்டீங்கன்னா, உன்னை அடிக்கணும்னு நினைக்க மாட்டான், உன்னை உதைக்கணும்னு நினைக்க மாட்டான், உன்னை கொல்லுன்னு நினைக்க மாட்டான். நான் வந்து இந்த செய்தியை திரும்ப திரும்ப வருத்தமா பதிவு பண்றேன். வேலூர் போயிருந்தேன், விட்டல்குமார் படுகொலை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம். விட்டல்குமாரோடைய அப்பா கொண்டு நம்ம தர்மா கொண்டு அறிமுகப்படுத்திச்சார். விட்டல்குமாரோடைய அப்பா கொண்டாரு. விட்டல்குமார் ஒரு சட்ட பயிற்சி கூட உங்களை பார்த்த மாதிரி பார்த்தேன். அவருடைய பெயர் எனக்கு நினைவில் இல்லை. அதை போய் அருமையான பையன், கிராமத்துல ஊழல் கண்டுபிடிச்சிருக்கான், 11 கிலோ ஊழல் கண்டுபிடிச்சிருக்கான், மனு கொடுத்துருக்கான், ஊழல் ஊராட்சி மனையில புகார் கொடுத்துருக்கான், கோர்ட்டுக்கு போயிருக்கான், ஊராட்சி தலைவர் ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு அருமையா வேலை செஞ்சிருக்கான். ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பெரிய ஆளுங்கட்சி சார்ந்த எதிர்கட்சி பாடலுக்கு, ஜாதி பாடலுக்கு எல்லா பாடமும் இருக்கு. சாராய வியாபாரி, மணல் வியாபாரி, எல்லா அயோக்கியத்துக்கும் சொந்தக்காரர். அவனுக்கு ஒரு கேள்வி, விட்டல்குமார் அடிச்சா யாரு வருவாங்க? அவரு ஒரு கட்சியில் இருந்தார், அந்த கட்சி ஊழல் ஒழிப்பு உதவி செய்யல, கோவத்துல 10 ரூபாய்க்கு வந்தார். நான் என்ன சொல்றேன், 10 ரூபாய்க்கு என்ன சொன்னா, நீங்க மனு போடுங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க மனு போடுங்க, உங்களுக்கு உதவி செய்ய மனு போடுங்க அப்படிங்கிறோம். அந்த தம்பி அது பிடிக்கல. ஏன் போச்சா நீ இருக்கிற, துணை போச்சா நீ இருக்கிற, மாவட்ட நீ இருக்கிற, எனக்கா நீ மனு போட மாட்டியா, எனக்கா நீ என் ஊழல் தட்டி கேட்க மாட்டியா அப்படின்னு எங்க மேல கோவத்துல போயிட்டார். அண்ணாமலையே துணைன்னு போனார். என்ன துணை? ஆமா, அவர் ஒரு அறிக்கை விட்டதோட, இரங்கல் அறிக்கை விட்டதோட அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு வேலை வந்துருச்சு. விட்டல்குமாருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு வேலூர் போய் நின்னோம். காவல்துறை அனுமதி தராது, காவல்துறை அனுமதி தராது. தெரிஞ்சுதான் நம்ம போராட்டத்தை அறிவிக்கிறோம், கைதாக தயாரா இருக்கிறோம். 12 மணி வரைக்கும் நான் நம்முடைய துணை போச்சா தர்மாயிட்ட சொல்றேன், கைதாகிறோம், போராடுறோம் அப்படின்னு. அவர் பட்டியல் எடுத்தார், யார் யாரெல்லாம் கைதாக தயாராங்க. 55 பேர் கைதாக தயாரான பட்டியலை எங்க கொடுத்துட்டாரு. 20 பேர் கைதாக இருந்தா போதும், போராட்டம் வெற்றி வரும், கைதாகலாம் 5 மணிக்கு விட்டுருவோம். நான் சொன்ன 8 மணி வரைக்கும் வச்சிருப்பாங்க, யார் யாரெல்லாம் தயாராங்க, ஜெயிலுக்கு போற மூட்டி நில்லுங்க, மத்தவங்க கிளம்புங்க அப்படின்னு. ஒருத்தர் கூட அசல் நின்றுதாங்க. 12 மணிக்கு தர்மாயிட்ட காதை கடிச்சேன், கைதாகாமல் போராட வேண்டும். என்னது? கைதாகாமல் போராட வேண்டும். அதான் நம்ம கிட்ட கணக்கு வந்துருச்சு, 55 பேர் கைதுக்கு தயார், இனிமேல் கைதாகக்கூடாது, கைதாகாம போராடணும், போராட்ட வடிவத்தை மாத்துங்க பண்ணேன். போனார், கலெக்டர் போனாரு. இந்த படுகொலைக்கு காரணம் மாவட்ட ஆட்சியர் மூஞ்சி நேரம் சொன்னார். கலெக்டர் போய் விட்டல்குமாருடைய கொலைக்கு காரணம், படுகொலை காரணம் கலெக்டர் மட்டுமே அப்படின்னாரு. இந்த கலெக்டர் தூக்கி பிடிச்சி எப்படி அப்படின்னாரு. மாவட்ட ஊராட்சியுடைய ஆய்வாளர் யாரு? இன்ஸ்பெக்டர் பஞ்சாயத்து நீ தானே? வாங்கிட்ட மனு கொடுத்தான்ல, ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கி கொடுத்துறான்ல, நடவடிக்கை இருக்குல்ல, நீ நடவடிக்கை இருந்தா என் விட்டல்குமார் உயிரோடு இருப்பான்ல. மூஞ்சிக்கு நேரம் கேள்வி கேட்டார். அவங்க அப்பா வந்தாரு, கை கொடுத்தாரு. என் பையன் மரணத்தை பத்தி கவலை இல்ல, அவன் விட்டுட்டு போன நியாயம் கிடைக்கணும், குற்றவாளிகள் தண்டனை கிடைக்கணும்னாரு. அவருக்கு பதில் சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்ல என்கிட்ட. ஏன்னா அவர் என்ன ஊழல் எடுத்தான்னு எங்களுக்கு தெரியாது. ஊழல் விட்டல்குமார் எடுத்த ஊழல் என்னன்னு தெரியாது, அவன்கிட்ட ஆதாரம் என்னன்னு தெரியாது, அவன் என்ன செஞ்சான்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எப்படி நாங்க விஷயத்தை கண்டுபிடிச்சு எப்படி எடுக்கிறது? இது எனக்கான சிரமம். எனக்கெல்லாம் ஒண்ணு பெருசா மனிதநேயம், இந்த பற்று, உயிராசை இதெல்லாம் கிடையாது. திருச்சியில என்னுடைய மடியில ஒரு உயிர் போகுது. ஒரு நபரை என்னுடைய நண்பனை ஒருத்தர் வெட்டிட்டாங்க, என்னுடைய தோழர் ஒருத்தர, உங்களை மாதிரி என்னுடைய தோழர் ஒருத்தர 36 இடத்துல விட்டு வெட்டிட்டாங்க, ஆசிட் ஊத்தி. தகவல் கிடைக்குது, போறோம், ரோட்ல கிடக்குறோம், 36 இடத்துல விட்டு ரோட்ல கிடக்குறோம். அவனை தூக்கி ஆட்டோவில் நான் தான் ஏத்துறேன், என்னால தூக்க முடியல, மற்றவங்க ஹெல்ப் பண்றாங்க, நான் தூக்குறேன், மற்றவங்க ஹெல்ப் பண்றாங்க, தூக்கி ஆட்டோவில் வர ஜிஹெச் கொண்டு போறோம். என் மடியில தான் துடிக்கலாம், கொண்டு போய் ஜிஹெச்ல இறக்கி விடுறேன். இறக்கிட்டு உடல் முழுசும் ரத்தம், சட்டை, ஆசிட்டு. அப்படியே போறேன், ஏத்தாப்புல கடைக்கு போனேன், ஒரு லுங்கி வாங்கி ஒரு டீஷர்ட்டை வாங்கி மாத்திட்டு கையை கழுவிட்டு ஹோட்டலில் போய் சோறு தின்னேன். அந்த அளவுக்கு எனக்கு வீரம் அதிகம். டாக்டர் வைத்தியத்தை பார்த்துக்குவான், எனக்கு பசி, சோறு திட்டு தெம்பா போய் அவங்க நிக்கலாம் அப்படின்னு சோறு திட்டு போய் நின்னேன். ஆனா இன்னைக்கு விட்டல்குமாரோட இறந்த செய்தி கேட்ட பிறகு சோறு திங்க முடியல, வருத்தமா இருக்கு. என்னுடைய தோழன், என்னுடைய உறவு, என்னுடைய ரத்தம், என் சொந்தக்காரன் ஒருத்தன் ஊழல் எப்படி போனான், உயிரோடு இல்ல, அவனை காப்பாத்துறது நான் இல்லாம போயிட்டேன். இந்த இளைஞனுடைய ஆவியை நீ மன்னிக்காது, அந்த தியாகியை நீ மன்னிக்காது, எனக்கு கோபம் இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, தனியாவே நிப்பேன், நான் தனியாவே போராடுவேன், ஆனா அதை சித்துவேன். இந்த சமுதாயத்திலான எதிரிகள் நீங்க தான். இணைஞ்சு நிற்போம். நமக்கு பக்கத்துல எந்த நாய் வராது கடிக்கிறது. ஒரு காக்கா அடிபட்டா ஆட்சியாளர் பிரச்சனை எல்லாரும் பொங்கி எழுறோம். இருக்கமில்ல, வரமில்ல. ஆளுக்கு ஒரு பொறுப்படுத்திட்டீங்கன்னா உங்க எதிரிக்கு ஒரு புரிதல் இருக்கும். பொறுப்பு யார் என்னன்னு கேட்காம அவர் என்ன தொழிற்சாலை என்னன்னு கேட்க மாவட்ட தொழிற்சாலை சொன்னேன். என்ன நம்பிக்கை? இவர் ஊழல் ஒழிப்பு விஷயத்தை கையெழுத்துறாரு, இவர் நல்ல மனசனா தான் இருப்பார். எதுக்கு மாவட்ட துணைச்செயலாளர்
இவருடைய எதிரிக்கு புரியும், இவர் மாவட்ட துணைச்சாளர் பெரிய ஆள்பா. நாம நினைக்கிறோம் ராமசாமி பையன், கந்தசாமி பேரன், அந்த தொழில் செய்யறோடைய குடும்பம், விவசாய குடும்பம், கூலி குடும்பம், விலை வீட்டில் குடியிருக்கலாம், பொருளாதாரம் இல்ல, படிப்பு இல்ல, இவனா என்ன புடுங்க முடியும் அப்படின்னு நினைக்கிற எதிராளிக்கு ஒரு பதில் இருக்கு. இவருக்கு பின்னாடி 10 ரூபாய் இயக்கம் இருக்கின்றது. தமிழ்நாடு முழு சமூக ஆர்வலர், தகவலாளர்கள் இருக்காங்க, பெரிய வழக்கினர்லாம் இவங்க கூட இருக்காங்க, வயதான ஐயா போன்றவர்கள் இவங்க கூட இருக்காங்க, இவனா வருவாங்க அப்படின்னு உங்க எதிரிகளுக்கு புரிய வைக்கிறீங்கல்ல. இந்த புரிய வைக்கிறதுக்கு தான் பதவி. இந்த புரிய வைக்கிறதுக்கு உங்க எதிரிகளுக்கு புரிய வைக்க தான் பதவி. இப்ப உங்களுக்கு பதவி வேணுமா வேணாமா? 4 பேர்த்தோட சேர்ந்து நின்னீங்கன்னா பலம். 4 பேர் இல்லைங்க தானே பிரச்சனை. இன்னைக்கு தான் இருக்க முடியல இவ்வளவு பேரு. சேர்ந்துங்க, சேர்ந்து பண்ணுங்க. நல்லது. இங்க இருந்து வெளியே போகல, இண்டிவிஜுவலா எங்க போனாலும் பிரச்சனை தான். இங்க இருந்து வெளியே போகல பிரச்சனை. நான் தான் 10 ரூபாய் இயக்கத்தை ஆரம்பித்த போது சொன்னேன், வாங்க எல்லாம் ஊழல் ஒழிப்பு போராட்டத்துக்கு வாங்க, ஆர்டிஐ போடுங்க, போட்டீங்கன்னா உங்களுக்கு அடி விடுவோம், வாங்க ஊழல் ஒழிக்க போலாம், வாங்க என் கூட வாங்க, அடி வாங்கி வைக்கிறேன், என் கூட வாங்க அடி வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். அடி விழாமல், நாம் பாதிக்கப்படாமல் சமூக சேவை செய்வது எப்படி, பொது வேலை செய்வது எப்படி, ஊழல் ஒழிப்பது எப்படி அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறோம். ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகும், நல்லா தெரியும். வண்டி ஓட்டாம இருக்க முடியுமா, பயணிக்காம இருக்க முடியுமா, அதுக்கு என்ன வழி? அதான் நம்ம திரும்ப பேசிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாருமே ஹெல்மெட் போடாம தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னா அடிவில கூட கபால மோட்சம் தான், வழியே இல்லை. எத்தனை இடத்துல நாங்க போய் போராடுறது? வாழ்க்கை முழுசும் போராடுறோம், தயாரா இருக்கிறோம், அது வேற விஷயம். உடனே வந்து நிற்க தயாரா இருக்கிறோம். எத்தனை இழப்புகளை சந்திக்கிறது வருத்தமா இருக்குல்ல. என் இடத்துல பாருங்க, விட்டல்குமார் யாருன்னு எனக்கு தெரியாது, கதறமில்ல அவருக்காக. அவங்க என் சொந்தக்காரன் கிடையாது. நான் ஒரே ஒரு மாதிரி பார்த்து எனக்கு முகமே நினைவில் இல்லை. தர்மாடி சொன்ன யாருன்னு ஞாபகம் இல்லை, முகம் தெரிஞ்ச முகமா இருக்குன்னு சொல்றோம். இருந்தா நமக்கு பதறது இல்லை. வேற யாரா பதறதா? வேற எந்த அமைப்புகளாச்சும், வேற எந்த கட்சியாச்சும் பதறதா? இல்ல. ஒருத்தர் அறிக்கை விட்டு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த வழக்கு நாம தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் எடுக்கணும். பாஸ்கர் கேஸ் கட்டு போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. சதீஷ்குமார் வழக்கு ஒரு கேஸ் கட்டு போட்டு வழக்கை பார்த்துட்டு இருக்காரு. தர்மா அந்த ஒரு ஃபைல் போட்டு அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவர் விட்டு போன இடத்த நம்ம உட்காந்து பாக்குறோம் இல்ல. இந்த இழப்பு இல்லாமல் இருக்கணும். அவங்க குடும்பத்துக்கான இழப்புன்னு ஒன்று யோசிச்சு பாருங்க. குடும்பத்துக்கான இழப்பு ஈடுபட முடியுமா? நமக்கு 1000 சமூக ஆர்வலர்கள் கிடைப்பாங்க, லட்சம் பேர் கிடைப்பாங்க. விட்டல்குமார் அப்பாவுக்கு, விட்டல்குமார் மனைவிக்கு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்ம இன்னும் யோசிக்கணும். உங்களுடைய பாதுகாப்புங்க எங்களுக்கு முக்கியம். அந்த பாதுகாப்பு என்ன வழி? நாங்க ஒரு டீமா இருக்கிறோம், நாங்க மிக வலிமையா இருக்கிறோம். எங்களை எல்லாம் விலைக்கே வாங்க முடியாது. ஏன்னா நாங்கள் டவுன் பஸ் ஏறி வராதுங்க. காலையில் எனக்கு 3 இட்லி கிடைச்சது, சந்தோஷமா சாப்பிட்டேன், நிறைவா சாப்பிட்டேன். அவ்வளோதான் என் ரேட்டு. அவ்வளோதான். என் ரேட்டு அவ்வளோதான். யார் வாங்கி கொடுத்தது? ஆமாம், நீங்கள் தான் கூட சாப்பிட்டது. ஒரு இட்லி பிடிங்கிட்டேன், அவ்வளோதான். நாம டவுன் பஸ் ஏறி வரேன், நாம ட்ரெயின் ஏறி வரேன், என் செலவில் நான் வரேன். இல்லைனா 10 ரூபாய்க்கு என் செலவை பார்த்துக்குது. நிறைய பேர் நிதி கொடுத்துருக்கிறீங்க, நிறைய பணத்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாதுகாப்புக்காக. யாருடைய பாதுகாப்புக்கு? மக்கள் பாதுகாப்பு கிடையாது, சமூக ஆர்வலர் பாதுகாப்புக்கு, தகவல் ஆர்வலர் பாதுகாப்புக்கு. எனக்கு மக்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்க முக்கியம். நான் தான் தெளிவா 10 ரூபாய்க்கு சொல்லுது. எந்த காலத்திலயும் 10 ரூபாய்க்கும் அரசியல் கட்சியா மாறாது. 10 ரூபாய்க்கும் எந்த காலத்திலையும் அரசியல் கட்சியா மாறாது, மாறவே மாறாது. 10 ரூபாய்க்கும் எந்த காலத்திலையும் தேர்தலுக்குள்ளார போகவே போகாது. யாரையும் வேட்பாளர் ஆதரிக்காது, எதிர்க்காது, வேடிக்கை பார்க்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி, ஐயா சகாயத்தோட நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. ஐயா சகாயத்தை என்ன வேண்டுகோள் வச்சோம்? உங்களை நம்பி இந்த இளைஞர்கள் ஊழல் ஒழிப்புங்கிற களத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் வெளியே நிற்கிறீங்க? வாங்க, வெளிப்படையே சொல்லுங்க. தூக்கம் உறக்கம் இருக்கக்கூடாது, வெளியே வாங்க. மௌனம் என்ன? அப்படி கூப்பிட்டோம் இல்ல, உங்க சார்பாக கூப்பிட்டோம் இல்ல. இன்றைக்கு அறப்போரை போராட்டம் தடை செய்யப்பட்டது. காவல்துறை அனுமதி தரல. அனுமதி கொடுத்திருந்தா நம்முடைய கிருபா, நம்முடைய திருமுருகன் போன்ற சென்னை நிர்வாகிகள் போயிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க. கும்பல் இன்னும் கோஷம் போட்டு வந்திருப்பாங்க. மறுக்கப்பட்டது அனுமதி. இங்க நிகழ்ச்சியை தூக்கி வச்சுட்டு பாஸ்கர் சொன்னேன், சார் அறப்போரிக்கை நிகழ்ச்சி போயிட்டாங்க, 1 மணி நேரம் எடுத்துங்க அப்படின்னாரு. 1/2 மணி நேரத்தில் ஓடியாண்டு போயிட்டு அங்கே போய் செய்தி சொன்னோம். அறப்போரிக்கை எடுக்கக்கூடிய ஊழல் ஒழிப்பு போராட்டத்துக்கு 10 ரூபாய்க்கு பின்னாடி நிற்கும், அறப்போரிகளுடைய தலைமையில் நிற்கும். அனுமதி மறுபடியும் நாங்கள் வந்து கூட நிற்போம். அவங்களுக்கு அடி விழுந்தா முன்னாடி வந்து நிற்போம். இது அறப்போரிக்கிறது மட்டும் இல்ல, ஊழல் ஒழிப்புக்காக யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி 10 ரூபாய்க்கு நிற்கும், தொடர்ந்து நிற்கும். 10 ரூபாய்க்கு தோழனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதுக்கு என்ன வழி? திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். பொறுப்பு ஒன்று எடுத்துங்க, சேர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு தலைவர் நீங்க தான்.
உங்களுக்கு தலைவர் பாஸ்கரோ சதீஷ்குமாரோ நானோ கிடையாது. 10 ரூபாய் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சமுதாய தலைவர் நீங்க மட்டும்தான். நீ ஒரு முடிவு எடுத்தா நான் கேட்பேன். நீ எடுத்ததான் முடிவு. உங்க ஊர்ல ஊழல் ஒழிப்பு நீ கையில் எடுத்துக்கிறேன். ஆர்டி போடுற ஊழல் ஒழிப்பு போராடுற களத்துல போராடுற அடுத்த நேரம் சரி நீ முடிவு பண்ற. உனக்கான ஆசிரியர் நானே, உனக்கான வழி தோழர்கள் இவங்களாம். நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு வழிகாட்டுவோம், கூட நிற்போம். முடிவை நீ எடுக்கணும். முடிவை நீங்க தான் எடுக்கணும். நீங்க மட்டும்தான் எடுக்கணும். உங்களை எவனா விலைக்கு வாங்கிட முடியுமா? விலைக்கு வாங்கிட முடியுமா? முடியுமா? உங்களை யாரும் அடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு இருப்போம். அந்த பாதுகாப்பு நீ தான் திரும்ப திரும்ப சொல்லணும். நீ நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் சென்னை நிகழ்ச்சி போகிறோன்னு ஒரு செய்தி போடணும். ஒரு போராட்டம் நடக்குது, முதலமைச்சரை முற்றுகிறோம், 10 ரூபாய்க்கு சார்பில் முதலமைச்சரை முற்றுகிறோம், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு செய்தி போடணும். போராட்ட அறிவிப்பு தானே முதலமைச்சர் முற்றுகையிட போகிறோம், தலைமைச் செயலகத்து வாசல்ல, சட்டமன்றத்து வாசல்ல முதலமைச்சரே நாங்கள் முற்றுகையிட போகிறோம், கிளம்பிட்டோமையா அப்படின்னு ஒரு செய்தி போடணும். ஆனால் நீ வரக்கூடாது, வீட்டில் போய் பொழப்பாக்கணும். நீங்கள் வரக்கூடாது, வீட்டில் போய் பொழப்பாக்கணும். என்னங்க, எனக்கு போராட்டத்துக்கு தேவை 20 பேர் மட்டுமே. போராட்டத்துக்கு தேவை 20 பேர் மட்டுமே. சட்டமன்றத்து வாசல்ல போராட்டம் பண்ண அனுமதி கிடைக்குமா? கிடைக்கவே கிடையாது. வெறி நாள் போராட்டம் தடை செய்யப்பட்டிருக்கு. சட்டமன்ற வாசல்ல போராட்டம் அனுமதி தர மாட்டாங்க. முதலமைச்சர் முற்றுகையிடுறோம், அனுமதி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இதை செய்யறதுக்கு 20 பேர் போதும். 20 பேர் கைதாக போறாங்க, 5 நாள் ஜெயிலில் இருக்க போறாங்க. எத்தனை நாள் ஜெயிலில் இருக்க போறாங்க? நல்ல வைக்கல ஜாமீன் எடுத்து விட்டுற போறோம். 15 நாள் சட்டப்பயிற்சி எடுத்துட்டு வகுப்படுத்திட்டு வெளியே வரக்குள்ள போராளிகளா வர போறாங்க. மற்றவங்க வரக்கூடாது. ஆனா உங்க ஊர்ல நீங்க என்ன செய்தி போடணும்? கிளம்பிட்டா வரேன்டா, சென்னைக்கு முதலமைச்சர் முற்றுகையிட போறேன்டா, பாத்துக்கிறேன்டா அப்படின்னு செய்தியை போட்டுட்டு குழப்ப பார்க்கணும். உங்க எதிரிகள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த செய்தியை பார்ப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? தலைமைச் செயலகத்தில் முற்றுகை, முதலமைச்சரே முற்றுகை. என்னடா பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல பெட்ஷன் போட்டவன் கிளம்பிட்டாண்டா கோட்டைக்கு, கிளம்பிட்டாண்டா கோட்டைக்கு. ஆமா, என்னங்க, போராட்டத்துக்கு முத நாள் யார் வந்து நிற்பான்? போலீஸ் வந்து நிற்கும். யார் வந்து நிற்பாங்க? யார் வீட்டு வாசல்ல? உங்க வீட்டு வாசல்ல. உங்க வீட்டு வாசல்ல நிற்கும். தம்பி, சென்னைக்கு மட்டும் போவாதப்பா, சென்னைக்கு மட்டும் போவாதப்பா, கிளம்பிடாதப்பா, அப்படியே கொஞ்சம் வீட்லயே இருப்பா. செல்லக்குட்டி, ராஜா, கண்ணு வீட்லயே இருப்பா. 1 மணி நேரத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கணும்பா, செல்ஃபி எடுத்துக்கணும்பா, கொஞ்சம் இங்கே இருப்பா. உன் எதிரி பாக்குறானா? உன் எதிரி பாக்குறானா? பாக்குற எதிரி என்ன நினைப்பான்? இவங்க வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்குது, மரியாதையா பழகிறான், தூக்கிட்டு போவான்னு நினைச்சோம், கைகால உடைப்போம், மாவு கட்டு போடுன்னு நினைச்சோம். இவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்காங்க. விடிய விடிய உங்க வீட்டு வாசல்ல போலீஸ் நின்றுட்டு இருக்குது. இவன்கிட்ட மோதக்கூடாது, இவன்கிட்ட மோதக்கூடாது. எதிரிக்கு புரிய வைக்கிறோமா? நடத்துற ஒவ்வொரு நிகழ்வுலையும் நாங்க சொல்ற செய்தியை கவனிங்க, புரிஞ்சுக்கங்க. அதே மெத்தடை உங்க ஊருக்கு ஃபாலோ பண்ணுங்க. அதே மெத்தடை போராட்ட முறையில உங்க ஊருக்கு எடுங்க. நீங்க எடுத்த ஊழல் ஒழிப்பு போராட்டம், மனு கொடுத்தீங்க, ஆர்டி கொடுத்தீங்க, மனுக்கு பதில் வருமா? ஆர்டிக்கு பதில் வருமா? தகவல் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது, சத்தியமா கிடைக்காது. இதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அடுத்து தேவைப்பட்டால் போராட்ட காலத்துக்கு போகணும், தேவைப்பட்டால் போராட்ட காலத்துக்கு போகணும். ஒரு போராட்டத்தை செய்யணும், 4 போராட்டம் செய்யக்கூடாது. நம்முடைய நோக்கம் கோரிக்கையை வெற்றி பெற வைப்பது. நம்முடைய நோக்கம் கோரிக்கையை ஒரு படி வெற்றி பெற வைப்பது. முழு வெற்றி கிடைக்காது, முழு வெற்றி ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிப்போம். இந்த நாட்டை ஒரே நாள்ல மாற்ற முடியுமான்னு பார்த்தா மாற்றவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அசைப்போம், அசைவுகளை உருவாக்குவோம். நல்ல அசைவு உருவாக்கினீங்கன்னா எவ்வளவு வலிமையான கட்டிடமோ வலிமையான மலையும் சிதறும், ஒட்டையும். அந்த அதிர்வை உருவாக்கிட்டே இருங்க. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பயிற்சியில் சொல்லிட்டு இருக்கிறோம். போராட்டத்துக்கு வரணும், செய்தி போடுறீங்க, உங்க எதிரி பார்க்குறோம், உங்க எதிராளி பார்க்குறோம். என்னடாது போராட்டத்துக்கு போறாங்களா, முதலமைச்சர் முற்றுகிறாராம், இவன் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உங்க ஊர் உளவுத்துறை பார்க்குது, உங்க ஊர் அதிகாரிகள் பார்க்குறான். உங்களுடைய அதிகாரிகள் குழுவில் மாட்டினாண்டா, சென்னைக்கு போறான், புழல் ஜெயில் தாண்டா. அடுத்த நாள் காலையில் டீ டீ சாப்பிட்டு இருப்பேன். என்னது தூட்டு போலீஸ் நின்னுச்சு, மறுபடியும் பெட்ஸ் தூக்கி நிக்கிறான். இவன்கிட்ட நம்ம மாட்டம் ஒதுங்கிக்கிறோம். இனிமேல் இந்த ஊர்ல நம்ம பஞ்சாயத்துல நிக்க கூடாது, நின்னால் செலவு பண்ணக்கூடாது. எவ்வளவு பெரிய புரட்சியை மாற்றத்தை உருவாக்குறீங்க. இதெல்லாம் சின்ன வேலையை, சின்ன சின்ன வேலையை நீங்க செய்யறதுல இருந்து உங்க ஊர்ல நீங்க வெற்றி பெற முடியும். உங்க ஊர்ல நீங்க வெற்றி பெற முடியும். 10 ரூபாய்க்கு சொல்ற ஒவ்வொரு வேலையும் உங்க ஊர்ல நீங்க வெற்றி பெறுவது எப்படி, நீங்க தலைவலா மாறுவது எப்படி, இதை தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணுங்க. அனுமதி பெற்று வரவும் சொல்றோமா நிகழ்ச்சிக்கு? எதுக்கு அனுமதி பெற்று வரவும் சொல்றோம்? நான் என்ன உங்களுக்கு சம்பளம் தரேனா? என்கிட்ட அனுமதி ஆகிட்டு சொல்றதுக்கு? உங்க காசு, உங்க உழைப்பு, உங்களுடைய தைரியம், உங்களுடைய திமிரு, உங்களுடைய சுய கௌரவம், இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு அசைவு உருவாக்கணும், இங்க வரீங்க, அனுமதி பெற்று வரவும், முன்பதிவு செய்து வரவும் அப்படிங்கிறோம்ல. எதற்காக சொல்றோம்? என்னங்க,
எல்லாமே பிளான். இல்லை. யார் யாரெல்லாம் அனுமதி கேட்டாங்களோ அவங்களுக்கு வேலை திட்டம் தர வராதுன்னு சொல்லிடுவேன். போராட்டத்துக்கு யார் யாரெல்லாம் பதிவு செஞ்சாலும் அவங்கள வராத, அவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு பேசுவேன். இந்த வேலையெல்லாம் செய்யணும், செஞ்சதை எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முதலமைச்சர் முற்றுகை போராட்டம் 460 நம்முடைய 10 ரூபாய்க்கு தலைவர்கள் வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து நின்றுச்சு. 460 பேர் வீட்டு வாசல்ல போலீஸ் நின்றுச்சு. ஒரு இடத்துல கூட காவல்துறை ஏய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஏங்கிற ஒரு வார்த்தையை கூட போலீஸ் பயன்படுத்தல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல மரியாதையை காவல்துறை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இதை நாம தொடர்ந்து உருவாக்க முயற்சி பண்ண போறோம். இது யாருடைய வெற்றிக்கு? உங்க வெற்றிக்கு. நான் தான் தேர்தல் நிற்க மாட்டோம்ல, அப்புறம் எங்களுக்கு எதுக்கு மாநில பதவி, பொதுச்செயலாளர் பதவி? சொல்லுங்க. கட்சியா மாற மாட்டோம், என்ஜிஓவா மாற மாட்டோம். தெளிவா சொல்லிட்டோமா? தெளிவா சொல்லிட்டே இருக்கமா? ஆர்டி புக்கு போறது எவ்வளவு செலவாகும்? தகவல் சட்டம் மனு போடுறது எப்படி ஒரு புத்தகம் போடலாம்ல, அந்த புத்தகத்தை நம்ம போட்டோமா? இப்படி ஒரு புத்தகம், தகவல் சட்டம் புத்தகம் அப்படி ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணி 500 ரூபா போட்டு விற்க முடியும். போட்டோமா? போடல. தகவல் தீர்ப்புகள் புத்தகத்தை போடுறோம். ஏன்னா அது என்னங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஆர்டி போட்டா பதில் வராது. பதில் வர வைக்கிறதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்றது தேவைப்படும். இந்த புத்தகத்தை யாரும் போட போறது இல்லை. ஏன்னா உட்காந்து இதெல்லாம் படிச்சு எழுதுறதுக்கு எவனுக்கு மேல் மாடி இல்லை. தமிழ்நாட்டில் எவனுக்கு மேல் மாடி இல்லை. ஆர்டி அது யார் வேணா எழுதலாம். எங்க நம்ம உயிரோவியன் இருக்காரா? உயிரோவியன் அவர் இருப்பாரு. அவருடைய குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாரு, பெயர் சுட்டு வச்சாரு. உடனே அழைப்பதுக்கு பதிலா ஆர்டி புக்கை போட்டாரு. சொந்தக்காரருக்கு ஆர்டி புக்கை அழைப்பெல்லாம் கொடுத்தாரு. ஒரு 2000 பேர்த்து உயிரோவியன் வாராஜா செல்லக்குட்டி வாப்பா வா, கொஞ்சம் முன்னாடி வா. உன்னை பத்தி பேசவும் நீ வரணும். மறுபடியும் உன்னை பத்தி நான் பேசவே மாட்டேன். நல்லா சொல்லவே கூடாது இல்ல. உட்காரு, கை காட்டுங்க, வணக்கம் வை, வணக்கம் வை. சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த ரகசியத்தை மத்தியானம் சொல்லு. நன்றி நன்றி. பாருங்க, எனக்கு ஒருத்தர் ஆர்டி மாடல் இருப்பாரு. ஆர்டி புக்கு போட்டுருக்காரு ஒருத்தர். இவரில் வேற ஒருத்தர் ஆர்டி புக்கு போட்டுருக்காரு, புத்தகத்தை வித்திட்டு இருக்காரு. அவர் அனுப்பின ஆர்டி எனக்கு அனுப்பினாரு. தகவல் சட்டத்தை அனுப்பி மனு அனுப்பியிருக்காரு. 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டியிருக்காரு. 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டியிருக்காரு. ஒட்ட வேண்டிய ஸ்டாம்பு என்ன ஸ்டாம்பு? கோர்ட் ஸ்டாம்பு. அவர் விட்டுன ஸ்டாம்பு கடன் வாங்கல ரேக விட்டும்ல, ரெவென்யூ ஸ்டாம்பு. ஆமாமா ஆமாமா ஆமாமா. இப்படிப்பட்ட அறிவாளிகள்லாம் சமூக ஆர்வலர்களாக இருக்காங்க. அவங்களை நம்ம குறை சொல்ல, அதை தவறுன்னு திருத்திக்க மாட்டாங்க. திருத்துவோம் திருத்துவோம் திருத்துவோம். கருவறை முதல் கல்லறை வரை ஊழல் இருக்கின்றது. கருவறை முதல் கல்லறை வரை ஊழல் இருக்கின்றது. ஊழல் ஜெயலலிதா காலத்துல பிறக்கல, கருணாநிதி காலத்துல, கலைஞர் காலத்துல பிறக்கல. பேர சொன்னா அண்ணன் கோச்சுக்காரு. ஊழல் எப்ப பிறந்துச்சு? என்ன கல்வெட்டு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டுல. ஊழலுக்கு ஒரு கல்வெட்டு இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. ஊழல் செய்தவன் குடும்பம் தலைமுறை பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கக்கூடாது. ஊழல் செய்தவன் பொது காசை திருடியவனுடைய குடும்பம் தலைமுறை தேர்தலில் நிற்கக்கூடாது. அவன் முதல் கல்வெட்டுல பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன தகுதின்னு சொல்றான். 2வது கல்வெட்டுல ஊரு காசு ஆட்டை போட்டா, பொது காசு ஆட்டை போட்டா பரம்பரை எலெக்ஷன் கூடாதா அப்படின்னு ஒரு கல்வெட்டு. எவனோ ஊரு காசு ஆட்டை போட்டு ஊழல் பண்ணதுனால 2வது ஒரு கல்வெட்டியே வெட்டி வச்சுக்கிறான். அந்த கல்வெட்டு உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆமா, மகாபாரத காலம் எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் மகாபாரத காலம்? நம்ம அண்ணன் ஜகுனி ஊழல் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து, அரக்கு மாளிகையில வீட்டை கட்டி ராஜா குடும்பத்துக்கு நெருப்பு வைப்பாரு. மகாபாரத காலத்துல ஊழல் இருக்கா? அங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க ஊழலை நம்ம அக்கா ரமாதேவி கன்னியாகுமரியில் உட்காந்துக்கிட்டு ஒரே நாள்ல ஊழல் ஒழிக்கணும். நடக்கவே நடக்காது. இன்னைக்கு லஞ்சம் கொடுத்தாதான் எல்லா வேலையும் நடக்குங்கிற சூழல்ல நீங்க எல்லாம் ஊரே அமன குண்டியா போற இடத்துல கோட் சூட்டோட போகணும், கோமன் கட்டிட்டு போகணும் ஆசைப்படுறீங்க. எல்லாம் நம்மளை வேற மாதிரி பார்க்கலாம். நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும். இதே ஊர்ல ஒரு தாத்தா இருந்தார். யாரு? டிராபிக் ராமசாமி. ஒரே ஒரு அனாதையா ஒரு மனுஷன் போயிட்டு இருந்தார். இந்த ஊர்ல ஒரு தாத்தா இருந்தார், தகவல் தாத்தா. அனாதையா இருந்தார். இன்னைக்கு தகவல் தாத்தா சாதி சனத்தோடு இருக்காருல்ல, ஏன்றீங்களா?
நம்ம தாத்தா, தகவல் தாத்தா, நம்முடைய தாத்தா, இவரை தாத்தாவா தத்தெடுத்திருக்கோம் நம்ம எல்லாம். சென்னையில தகவல் ஆணைய விசாரணைக்கு வந்தீங்கன்னா, ஆணையர்ல வம்புக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீதி கேட்டு போராடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சமரசமே இல்லாம சண்டை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இவர் கூட்டிட்டு போங்க. அப்படி நம்ப சொல்லுங்க. 90 இருங்க 80 19 25 95. தகவல் தாத்தா, தகவல் தாத்தா, கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம் முக்கியம் இல்ல, தகவல் தாத்தா. நாம தான் தாத்தாவை தத்தெடுத்துட்டோம்ல, உங்களுக்கு ஒரு தாத்தா தான். இன்னொரு நம்பர் சொல்லுங்க. நம்பர் இன்னொரு சொல்லுங்க. 90 80 19 25 95 9080192595. தமிழ்ல சொன்னாதான் நமக்கு புரியும். ஊழலையா தகுதியா? இந்த சிக்கல் புரிஞ்சுங்க நீங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஆசை என்னன்னா, இந்த நாட்டை ஒரே நாள்ல மாத்தணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். மாத்துறதுக்கு ஒரு தகவல் தாத்தா பத்தாது. 1000 பேர் வேணும், 1,00,000 பேர் வேணும். இன்னைக்கு எல்லாருமே லஞ்சம் கொடுத்து வேலையை செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. மாறி போச்சு, மக்களுடைய மனநிலைமை மாறி போயிடுச்சு. இதை உடைக்கணும். ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை விதைச்சிட்டீங்கன்னா ஜெயிக்க முடியும். ஒரு ராமசாமி இந்த இடத்துல இன்னைக்கு எத்தனை ராமசாமி இருக்கு? நாம எல்லாம் ராமசாமி பேரன் தானே? நாம எல்லாம் தகவல் தாத்தாவோட பேரன் தானே? வந்துருவோம், இன்னும் அதிகப்படுத்துவோம், நிறைய உருவாக்குவோம். அதுக்கு நாம சேர்ந்து நிக்கணும், ஜெயித்துக்கிட்டே இருக்கணும். நாம ஜெயித்தங்கிற செய்தி வெளியே போச்சுனாதான், ஜெயித்துட்டே இருக்கிற செய்தி வெளியே போச்சுனாதான் சமூக அறிவுக்கான மரியாதை, ஊழல் ஒழிப்புக்கான மரியாதை அதிகமாகும். இடையில 1 மணி நேரம் காணாம போனது அறப்போர் இயக்கத்துடைய போராட்டத்தை ஆதரித்து உங்கள் சார்பாக பேசுவதற்காக போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு வச்சு பேசிட்டு வந்திருக்கோம். அங்க நம்ம சொன்ன செய்தி, அறப்போர் இயக்கம் எடுக்கக்கூடிய ஊழல் ஒழிப்பு போராட்டத்தில் நாங்கள் கூட இருப்போம். அறப்போர் இயக்கம் எடுக்கக்கூடிய ஊழல் ஒழிப்பு போராட்டத்தில் நாம் கூட இருப்போம். உங்க சார்பாக நாங்கள் இருப்போம். சிறைக்கு செல்ல வேண்டிய போராட்டம் நடத்தினா நாங்கள் கூட வருவோம். அவர்கிட்ட சொல்லிக்கோம், எப்ப ஜெயிலுக்கு போனாலும் கூப்பிடுங்க, நாங்கள் 50 பேர் வரோம். அறப்போர் இயக்கம் தலைமையில நாங்க 50 பேர் ஜெயிலுக்கு வரோம். உங்க மேல நம்பிக்கையில் தான், உங்க மேல நம்பிக்கையில் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அறப்போர் இயக்கம் மட்டுமல்ல, எந்த அமைப்பு ஊழல் ஒழிப்பு போராட்டத்தில் தான் நம்ம கூட போவோம். எந்த கட்சி எடுத்தாலும் கூட போக மாட்டோம். வாங்க வாங்க வாங்க. சரி, ஒரு நிமிஷம் மாணவர்கள் செலுத்திடலாமா? இல்ல செலுத்தினா காலைல மறந்துட்டோம். காலைல ஏற்கனவே செலுத்தியாச்சு. அவர் நம்ம இதயத்தில் இருக்கார். அவர் திட்டிட்டே இருக்கோம்ல, எனக்கு என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கும், ஐயாவை திட்டுறேன்ட்டு. இன்னும் யார் அறிமுகப்படுத்திக்கல, கொஞ்சம் கை தூக்குங்க. சரி, மதியம் உணவு இடைவேளை 1 2 3 தானா? இங்க போக 2. கொஞ்சம் வேகமா அறிமுகப்படுத்திக்கலாம். எவ்வளவு நேரத்தில் அறிமுகத்தை முடிக்கலாம்? என்னங்க? சரி, எல்லாருடைய போன் நம்பர் இங்க நோட்ல இருக்கு, எல்லாமே காப்பி பண்ணிக்கலாம். எல்லாருடைய போன் நம்பரும் எழுதி கொடுத்துருக்கீங்க, வீரபாண்டிய இருக்கு. யாரும் யார்ட்டையும் கேட்க தேவையில்லை, அனுமதி வாங்க தேவையில்லை. எல்லாரும் எல்லா நம்பரையும் எடுத்துக்கலாம். யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். உங்க ஊர்ல ஆர்டிஐ போடணுமா, வாட்ஸ்அப்ல உங்க நண்பர்கள்லாம் அனுப்புங்க. எல்லாரும் உங்களுக்காக ஆர்டிஐ போட தயாரா இருக்காங்க. எல்லாரும் உங்களுக்காக கூட நிக்க தயாரா இருக்காங்க. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சேர்ந்து பண்ணலாம். யார் வேணாலும் கோஷ்டி பண்ணலாம். யார் வேணாலும் கோஷ்டி பண்ணதுக்கு அனுமதி உண்டு. குரூப் சேர்த்ததுக்கு இங்க அனுமதி உண்டு. பாதி பேர் பெயர் கொடுக்காம இருக்கீங்க. இங்க இது ஸ்லிப்புங்க, கொஞ்சம் கையெழுத்து போடாத ஸ்லிப்